कल्लकुर्ची दिक्र मजलिस सिस्तिया तरीका सलाम। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। उफ़व्विज़ु अम्री इलल्लाह इन्नल्लाह बसीरुम बिल इबाद। ஸதகல்லாஹுல் அஸீம்। அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகுவதாக. ஸலாத்தும் ஸலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சக்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேഖுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தின் மீது யா அல்லாஹ் எத்தி வைத்து யா அல்லாஹ் அவருடைய பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் எங்களை கவுச்சிடா யா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நம்ம இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஜியாரத்து போனோம் என்பதில் தொடரில் டெல்லி வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். அதற்கு பின்னாடி நம்ம அஜ்மீருக்கு போனோம். அஜ்மீர் இல்லை தேவபந்து போனோம். தேவபந்தில் 2 நாள் தங்கியிருந்தோம். அங்கே நான் பொதுவாக அங்குள்ள உலமாக்களை, அங்குள்ள பெரியார்களை நான் ஆய்வு செஞ்சு பார்த்ததில் அவங்கள்ட்ட உலகத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது. ஒரு பக்கத்தில் கவர்மெண்டுடைய கடுமையான தொல்லைகள் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் அதிகமான மாணவர்கள் ஓதுறாங்க. இதையெல்லாம் 2 பக்கத்தில் இருந்தும் அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை எதுவும் தெரியல. காரணம் என்ன அப்படின்னாக்க, கொடுக்குற சம்பளத்தை வச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டேன். அவங்களாரு 1500 ரூபாய்ன்றார். 1500 அப்படின்னா 1500 அப்படின்னாரு. உங்களுக்கு இது போதுமாங்கன்னு கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒண்ணுமே சொல்லல அவங்க. சரி, அவங்க சாப்பாட்டுடைய வகையை பார்த்தேன். உயரமாக சாப்பிட்றாங்கன்னா அதுவும் இல்லை. கோதுமையை அரைச்சி வீட்டை வச்சுக்கிறாங்க, ரேஷன்களில் வாங்கி மொத்தமாக வச்சுக்கிறாங்க. அதை மாவு போட்டு சுட்டு அடுப்பில் சுட்டு ஒரு தால் வாங்கிக்கிறாங்க. ஒரு 3 வாங்கி வச்சுக்கிறாங்க. தால் பருப்பு அது 2 கலந்து தால் சால்னா ரொட்டி இப்படியே அவங்க சாப்பிட்டு வாங்க முடியும். சில சமயங்களில் யாராவது விருந்தல் வந்தாலும் எருமக்கறி வாங்குவாங்க. அதனால் விலை கம்மி, எருமக்கறிலாம் கொஞ்சம் கம்மி, அதை வாங்கி செய்வாங்க. இதுவே அவங்களுடைய சாப்பாடுக்கு நேரத்தை ஒதுக்கிறது இவ்வளவுதான். நம்மளே இங்கேருந்து யாராவது ஒருத்தர் மாசா போய் சேர்க்கறதுக்காண்டி போனாக்க, நானும் அப்படித்தான் ஒரு தடவை போனேன். அதில் நான் முதல் மாதம் ஓதலாமா, நானும் ஓதலாமே அப்படின்னாங்க. ஆனால் ஒரு நிபந்தனைனாங்க. என்ன நிபந்தனை? தங்க இடம் தர மாட்டோம், சாப்பாடு தர மாட்டோம், நீங்கள் எங்கேயாவது தெரிஞ்சுங்க, எங்கேயாவது சாப்பிட்டுக்குங்க, இங்கே பாடத்தை கொண்டு அதை பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உதவத்தோட போயிருக்கும் போது கேட்கும்போது சொல்லும்போது, அது எப்படிங்க நீங்கள் சாப்பாடை கொடுத்து தானே ஓத முடியும்,
அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் ஓதுகளாகில வெளியே போட்டாங்க. அப்போ நான் வந்து விசாரிச்சு என்ன சொன்னாங்க, நீ அப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும் அப்படி சொல்லிட்டாங்க. அடுத்த போய் கேட்டாங்க, எல்லாம் கேட்டாங்க, ஓதுக்கிறியா? ஓதுற. சாப்பாடு கிடையாது, பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். இருக்கிறது இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். சரி, இதோட எனக்கு என்ன செய்வீங்க? அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்ன உடனே செஞ்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, மனிதனை கொண்டு எதுவும் கிடையாது, அல்லாஹ் கொண்டது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கக்கூடியவங்க அந்த மக்கள். ஆக வருடத்துக்கு ஜியாரத்துக்கு போயிருந்தோம். இப்போ இல்லை, முதல்ல வரும்போது ஒரு தர்காவில் ஒருத்தர் உட்கார்ந்தார். அவர் हजरत मेरा बेटी का शादी है, पैसा नहीं है। अच्छा, अब क्या होना? क्या तो बेटी को भेजो, என் கையில் காசு இல்லைங்க, நான் போய் தரமா? பரவாயில்லண்ணா. நாங்கள் ஊரில் போய் கொஞ்சம் காசு ஏற்பாடு செஞ்சு ஒரு 5000 ரூபா அனுப்பி வச்சோம். ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இந்த 5000 ரூபா வந்து தலை போய் தலையிலேருந்து கால் வரைக்கும் போதும் கிடக்குட்டார். கல்யாண செலவே பூரா முடிஞ்சு மிச்சம் காசு மிச்சம் விட்டார். அப்போலாம் என்ன ஆகுதுனாங்க, கல்யாணத்துக்கு வந்து பெரிய ஒரு செலவு அவனுக்கு கிடையாது. நம்ம சார்புள்ள சக்கரையா மோகன்லாம் ஓய்வு கொடுத்தாங்க. மாசாவில் பட்டமளிப்புள்ளாவுடைய சச்சா விகாஸ் மோகன்லாம் அங்கே பட்டமளிப்பு அப்போ வந்துருக்காங்க. நாளைக்கு பட்டமளிப்புலாம். இன்னைக்கு சாயந்தரம் சக்கரையா மோகன் சொல்கிறாங்க, சக்கரையா வந்து சக்கரையாவுடைய அண்ணனுடைய தம்பி தான், அத்தாவுடைய தம்பி தான் விகாஸ் மோகன்லாம் சச்சா. मेरा बेटी का शादी करने का इरादा है, मेरे पिल्ले निकाह முடிக்கணும் அப்படின்றாரு. அவனாக்க ஷவர் कौन है? அதனால आपकी बेटा. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இதே சொல்றாங்க, உங்கள் மகன் யூசுஃப்தே என் மகனை கூப்பிடான்னு. இன்னொரு பிள்ளைய உங்களுடைய தங்கச்சி மகன் இன்னாமசன் கூப்பிடான்னு. बहुत अच्छा काम किया, वो भी நான் நாளைக்கே செய்யலானுங்கிறாரு. சரி, உடனே வீட்டுக்கு கவலை சொல்லியிருக்காங்க, நான் காலையில் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை கல்யாணம் வைக்கும் போது அம்மா நாளைக்கு உடனே அவங்க கேட்டு விடுறாங்க, பிள்ளைகளுக்கு நான் துணியெலாம் எடுக்கலான்ட்டு நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க. என் பிள்ளைய துணி உடுத்தே இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுமா யாரும் இல்லை, எல்லாரும் போய் சாப்பிடாங்க, அதனால பார்த்துப்போம் அப்படின்ட்டாங்க. மூக்கில் பேசிட்டாலாம். சக்கரையா மோகனா தன்னுடைய மூக்கை உடைச்சிட்டாரு சமூகத்து மத்தியில். அடுத்த நாள் நடந்து போனாலாம், திருப்பூரில் அந்த ஊர் எப்போ குடிச்சிட்டு போனாலாம். இந்த மாதிரி என் புக்கு நல்லா இருக்குது, என் புக்கு நல்லா இருக்குது, எல்லாரும் பார்த்துக்க, என் புக்கில் உடைய கிடையாது, உடைய சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்னாக்க, நிக்காங்கிறது சர்வசாதாரணமாக லேசாக நடக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை இன்றைக்கும் வழிநாட்டு இல்லாமலாம் இல்லை. அதனாலதான் அவங்க மார்க்கத்துக்காக வேண்டி அப்படிக்கு நேரத்தை ஒதுக்குறதுல ரொம்ப ஜாமன். ஒவ்வொருத்தரும் பெரிய மாசாக்கள் இல்லை. தமிழ்நாட்டிலாம் ஒரு 40 பிள்ளைய மாதம் ஓனாக்க அதுக்குன்னு ஏற்பாடு செய்ய கூட 16 பால் போடுறாங்க. அதுக்கு பாருங்க சம்பளம். அது நம்மளது எவ்வளோ கொடுப்பீங்க? 5000 ரூபா, அதெல்லாம் மற்ற கூட அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்குது. அங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. என்ன சம்பளம் கொடுத்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஒதுக்கிறோம். நாங்கள் யோசனை மாதம் ஒதுக்கிடுவோம், அப்படி தருவோம். அப்படியே தேம்பத்தில் உலமாக்கள் அப்படி இருக்கிறாங்க. யாருக்கு பெரிய சம்பளம் கிடையாது. ஆனால் இந்த சம்பளத்தை எதிர்பார்க்காமல் அவர்கள் ஓதி கொடுப்பதன் காரணமாக அல்லாஹ் வேற வகையில் அவருடைய தேவையை பூசினார். அது எப்படி ஓகே, நமக்கு புரியாது, நமக்கு தெரியாது. ஒரு தடவை ஒருத்தர் போயிருந்தாரு, ஒரு போயிருந்தாரு, மெஹமான் நான் வரேன், மெஹமானாக உங்களையே உண்டா கணக்கலாம் நல்ல உணவு கொடுத்துட்டாங்க. அப்போ கறி வாங்க சராசிதானாக்க தாலி. அது அந்த மாதிரி அவங்க பழக்கம் வந்துச்சு. சரி, அவங்க என்ன தியாகம் பண்ணாங்க
தேவபந்த் மாசா பெரிய மாசா கிட்டத்தட்ட 7000 பிள்ளை ஓடுறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை. என்ன ஓடுறாங்க? எல்லாமே குரான் மனப்பாடம் பண்ணுறது, தஜீது மனப்பாடம் பண்ணுறது, ஆலிமாகக்கூடிய பழக்கம் உண்டு, ஃபாசில் ஓடுறது, ஃபத்வாவுடைய பாடம், திப்புடைய வைத்திய கடை, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தர் கடைக்கும் கிட்டத்தட்ட 7000 பேர் ஓதுறாங்கண்டா. 7000 பேர்த்தையும் அந்த மாதம் நிர்வாகம் பண்ணாடாக்க எங்கேருந்து பணம் வருது? யார் கொடுக்குறா? என்ன செய்யறாங்க? 2 நேரம் சாப்பாடு தான். நம்மள மாதிரிலாம் வந்தாலும் சில பிரியாணினாக்கா அதுக்கு தாட்சை வேணும், அதுக்கு வந்து சட்னி வேணும், அதுக்கு ஒரு கைமா வச்சுக்கிங்களா, என்ன வச்சுங்க, என்ன வச்சுக்க 2 லட்சம் பிரியாணிக்கு ஒரு பாடப்படுத்தி நம்ம வந்து அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக காலை 2 ரொட்டி, மாலை 2 ரொட்டி, அவ்வளோதான் முடிச்சு. அதுக்கே நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து என்னது நம்ம சிராஜி ரஹமத்துல்லாஹி பற்றி இன்னைக்கு அவருக்கா சிராஜி மாமா பற்றி மெஹமானே சிராஜ் அவன் யார்? சிராஜ் ரஹமத்துல்லாஹி பெரிய வைத்தியர். ஒரு அரபு நாட்டுக்கு வந்து அரசருக்கெல்லாம் வைத்தியம் பண்ணக்கூடியவர். நல்ல வைத்தியம் பண்ணி அவங்க சுறுசுறுப்பாக நல்ல திம்புறவில் ஆக்கி 1 வருஷம் தேவையான மருந்துலாம் தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அவன் சந்தோஷத்தில் ஒரு விருந்து கொடுப்பாங்க. விருந்துனா எப்படி விருந்து? சும்மா நீங்கள் போய் போய் மந்திர விருந்தில்லை, நீ காலை பதிவில் அந்த விருந்தில்லை, அவங்களுக்கு வந்துருக்காங்க. ஆமாம், அப்படி ஒரு விருந்து. நான் சிலோன் போயிருந்தேன். அப்போ சொல்ல அதில் நீங்கள் விருந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. என்ன சாப்பிட்டீங்க? என்ன கரிசல் காய்ச்சி கொடுப்பாங்க, கொஞ்சம் ஸ்வீட் வைப்பாங்க, இது வைப்பாங்க. அதெல்லாம் என்ன விருந்து? நான் உங்களை பேசுவாங்க. போனால் சாப்பாட்டில் 10 வகை சாப்பாடு, கறியில் 10 வகை கறி, ஸ்வீட்டில் 10 வகை, எல்லாம் முன்னாடி கொண்டு வச்சுட்டாங்க. அதை பார்த்தாலே வயலில் 5 வச்சு கத்தோம். அது மாதிரி சிலோனில் போயிருக்கும்போது ஏன் சொல்லுவோம்னா அந்த மாதிரி விசேஷமாக செய்வாங்க. விருந்தா வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி சிராஜ் ரஹமத்துல்லாஹிக்கு அந்த மக்கள் விருந்து கொடுத்தாங்க. அந்த அரசர் விருந்து கொடுத்தாங்க. விருந்து கொடுத்துட்டு இப்போ சந்தோஷத்தில் அரசர் சொன்னார், என்ன சிராஜி நம்ம வீட்டு விருந்து எப்படி அப்படின்னாரு. இப்போ கேட்கலாமா இல்லையா? ஒரு சாப்பாடு கொடுத்தோடனே சாப்பாடு நல்லா செய்யலா கேட்கலாமா இல்லையா? ஆமாம் கேட்டான். உடனே அவன் சொன்னாங்க, தாவத்து நாக்கி எல்லாம் விருந்து இல்லை, என் வீட்டுக்காக நான் விருந்தா இருக்கேன். என் வீட்டுக்கு தாங்க நான் விருந்து கொடுக்குறேன், உங்களுக்கு சப்போஸாக விருந்து தரேன் அப்படின்னாங்க. அரசு உங்களுக்கு புரியல. நம்மள்கிட்ட வந்து வைத்தியம் பண்ணி பிச்சை இந்த மாதிரி காசு வாங்கிட்டு தான் போகிறாரு, இவர் போய் நல்ல சாப்பாடு கொடுப்பாராம், அது எப்படி அப்படின்னு யோசிச்சு சாக வந்துட்டாரு. வருஷம் வரும்போதெல்லாம் இப்படியே சொல்லும்போது சொன்னாரா, சிராஜி நாங்கள் வந்துடுவோம், வந்துட்டு அப்புறம் உனக்கு கஷ்டம் போயிடும், மாடிக்க நான் கொடுக்குறது அப்படின்னா சரிப்பா. 2 விட்டு ஒரு தடவை சிராஜுக்கு ஒரு நாட்டுக்கு போயிரு. ஆமாம், அந்த நாட்டுக்கு பண்ணி போகிறாங்க. அரசுலேருந்து அரசுக்குள்ள பற்றி இது போவாங்க இல்லையா, எல்லாம் டிப்டாக போகிறாங்க. அந்த ஊரை உடனே சிராஜ் எங்கே இருக்காங்க உங்களை பார்த்தாங்க. நல்லா பெரிய ஹைலோடு ஒரு மாதிரி தெரியுது. அந்த பிச்சைக்காராச்சு அந்தாண்டே தெரிய போகிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. இவங்க அப்படி மனசு உடம்பு போச்சு. என்ன செய்யலாம்? இப்படியே திரும்பி போயிடலாமா? இந்த ஆள் சொல்லும்போது அவர் சொன்னாங்க, அது பண்ணி மேற்கிட்ட வந்துட்டோம், அவர் இடத்துக்கே போய் பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆசை கொடுத்தாங்க. சரி கொண்டு போகிறாங்க. போனாக்கா காடுக்குள்ள பூசை அவர் வீடு, காடுக்குள்ள பூசை வீடு. அவருக்கு மனைவியும் இல்லை, ஒரே பாகத்தான் இருக்குது. அப்போ இவங்க போன வந்து சிராஜில் வெளியே போயிருந்தாங்க. அந்த மகன் இருந்துச்சு. நீங்கள யார் அப்படிங்கும் போது இந்த நாட்டில் இருக்கோம். அந்த பிள்ளை என்னாச்சுன்னா ரொம்ப இன்முகத்தோட வாங்க உட்காருங்க, அத்தாப்பை வந்துடுவாங்கன்ட்டு ரொம்ப மரியாதையாக ரொம்ப ஆமாம் கூப்பிடுச்சான். என்னோட இந்த பிள்ளை முழு ரொம்ப மரியாதை கூப்பிடுது, அப்போ இது ஏதோ இருக்கும் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அம்மா வந்தாம்மா 10 குதிரத்துக்காகம்மா
எல்லாத்துக்கும் நான் சாப்பாடு செய்வா அவன் சொல்லி அவன்கிட்ட பயான் செய்ய ஆரம்பித்தாங்க. பயான் செய்ய 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 அந்த பிள்ளை எழுதுனாக்க 2 ரொட்டி தால் செஞ்சிச்சு. தால் செய்த பெரிய விஷயம் இல்லை, ரொட்டி செய்ய பெரிய விஷயம் இல்லை. ஒரு எல்லாம் வேலை அரை மணி நேரம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த ரொட்டி பிடிக்க 1 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் சொல்லலாம். இதில் வெறுப்பில் சொல்கிறது பார்த்துருக்கேன். நீ பார்த்துருக்கீங்களா? நீயே பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது இங்கே வந்துருச்சு, இங்கே எனக்கு வந்துருச்சு. ஆனால் அவங்க சுடுற வேகத்துக்கு நம்ம இங்கே வராது. ஆமாம், அவனாங்க 1 நிமிஷத்துக்கு 10 ரொட்டி சொல்லுவாங்க. நான் நேரடியாக போய் மாதம் உள்ளே போய் அவங்க ஸ்கூலில் எடுத்து பார்த்து ஆஃபீஸில் போட்டு போட்டேன். எவ்வளோ வேகம் தெரியும். அவங்க வந்து 7,000 பேருக்கு காணாசம் போகணும். 10 அடுப்பு இருக்குது மொத்தத்துக்கு. 10 பேர் சுட்டுருக்காங்க வேகமாக. 1 நிமிஷத்துக்கு 7 ரொட்டி தெரியாது மொத்தத்துக்கு பார்த்தா. அப்போ சீராஜி ரமத்துள்ளாலே சொன்ன உடனே என் பிள்ளை தயார் பண்ணி எல்லாரும் 2 ரொட்டி கூட வச்சு சாப்பாடு வச்சு. அப்போ அந்த 10 ரொட்டிச்சாங்க. இது அவசரத்தில் கொடுத்துருவாங்க தெரியுது. அவசரத்துக்காண்டி கொடுத்துட்டான்னு இன்னும் வயிறார சாப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வயிறார சாப்பிட்டோம் அப்படின்னாங்க. இவங்க சீராஜி ரமத்துள்ளே அவங்கள பேச விடலை. பேச விடாமல் அவங்கள்ட்ட பயானிச்சுக்கிட்டு திருப்பி அவன் பையனை ஆரம்பிச்சிட்டாங்க. பையனை ஆரம்பித்து அடுத்த வகுப்பு வந்துச்சு. ஏமா எல்லாரும் சாப்பிடக்கூடா? அதே 2 ரொட்டி இருந்தேன் பார்த்தோம். அதான் அதே சாப்பிட்டேன். இப்படியே 2 நாள் 3 நாள் போன பின்னாடி அப்போ சீராஜி கேட்குறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி கேட்டாங்க. வீட்டு வந்து இதை விருந்த இது காஞ்ச ரொட்டியும் தர்றேன். ஆமாம், நம்ம சொன்னாலா நான் கொடுக்குற விருந்து வருஷம் பூரா கொடுப்பேன். நீ கொடுக்குற விருந்து ஒரு நேரம் தான் கொடுக்க முடியும். அடுத்த வந்து நான் கொடுக்க முடியுமா சொல்லு? அடுத்த பேசுகிறான். ஆமாம் முடியாது. அடுத்த நேரம் வந்து வேலை பிரியாணினா செஞ்ச நாளாக கொடுக்க முடியாது. இத்தனை வகையாக செய்ய முடியாது, பேச முடியாது. இதுதான் மனசுக்கு சங்கடப்படக்கூடாது, வீட்டு முழுக்க சிரமம் இருக்கக்கூடாது, வந்தவங்களும் ஏதாவது சாப்பிடணும். அப்படி கொடுத்தாக்க இதுதான் முறை அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்ட்டாங்களா? அப்போ 2 நாள் 3 நாள் 3 நாள் அதே 2 ரொட்டி தான் கலந்தேன். ரொம்ப சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக வந்தாங்களாம். அந்த சுராங்கஸ்லாம் இருக்கிறாங்களா, நீ என் வீட்டில் சாப்பிட்டு இல்லை ஹெல்த்தியாக போகிறீங்கல்ல, இந்த மாதிரி 3 சாப்பாடு சாப்பிட்டு போக முடியுமா? கேட்டாங்க. ஒன்றும் படிச்ச முடியும். அதுலேருந்து பேராகி போச்சு தாவத்தி ஷிராசி. ஆமாண்ணா வாங்க எப்படி வாங்க சாப்பாடு வாங்க தவ ஷிராசிங்க வீட்டில் உள்ள சாப்பிடும். ஆமாம், வீட்டில் உள்ளதை கொடுத்து பண்ணிட்டாங்க. வீட்டில் பெண்கள் சிரமம் பண்ணாங்க. சரி யாரோ கூப்பிடுங்க, சரி வேண்டாம் ஒரு 3 இடம் போட்டு போவாங்க அப்படின்னா அது பேச தெரியாது. எங்கள் வீட்டில் வந்துருக்கிறாரு, அவருக்கு கறி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இது செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்னாக்க சரின்னு செய்வாங்க. ஒரு நேரம் செய்வாங்க, அடுத்த நேரத்தில் இன்னொரு விருந்தாவனாக்க செய்ய மாட்டாங்க. வாங்க மதியானத்துக்கு மாறி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைங்க நாளைக்கு பார்த்து போட்டுருவாங்க. நீங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்க, பெண்கள் சர்வ சாதாரணமாக செய்ய ஆரம்பிச்சுவாங்க. இதான் தவறு சிலாது. அப்படிலாம் அப்படி இதே போல தான் தேவன் மக்களுடைய இது. நாங்கள்லாம் போய் தங்கினோமே, கங்கூருக்கு போனோம். போய் அப்போதே அவரை பார்க்குறேன். அவரை பார்த்த உடனே சிலர் இருங்க சாப்பாடு ஏற்பாடு செய்யலாம்னாரு. சாப்பாடு என்னன்னாக்கா உடனே தண்ணி கொதிக்க வச்சு அரிசி தூக்கி போட்டு 5 கொண்டாந்து கொஞ்சம் இதெல்லாம் மசாலா தூக்கி போட்டு பிரியாணி கூட வச்சுட்டாங்க. 10 நிமிஷத்துக்கு அது பேர் இல்லை அப்படின்னா போகும். அதுக்குள்ளே அவர் ரெடி பண்ணி சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அதே போல தான் எங்கேயும் இதில் காணா போடுவீங்க சாயங்காலம் சாப்பாடு எத்தனை வந்துருக்காங்க. 13 பேர் போயிருந்தோம். 13 பேர்த்துக்கு சாப்பாடு உடனே ரெடி. 10 மணி நேரம் தான், அதெல்லாம் இல்லை. நம்ம என்ன செய்வோம், விருந்து கொடுக்கறதாக்க 1 மணி நேரம் காக்கு வச்சு படாதபாடு வந்து பசிக்குதுன்னு சொல்லி ஏதாவது தண்ணியை கொடுத்து ஏதாவது டீயை கொடுத்து சரி பண்ணிட்டு அப்போ சாப்பாடு கொடுக்கலாம் போகாது. அங்கே அப்படிலாம் இல்லை. சொன்ன டயத்துக்கு கொடுப்பாங்க. ஆனால் வயதாக கொடுப்பாங்க, நிரம்ப கொடுப்பாங்க, உள்ளதை கொடுப்பாங்க. இதுதான் கொடுப்பாங்க. அதனால தான் தீன் அங்கம் வளருது.
நம்மள்ட்ட இல்லை. தமிழ்நாட்டில் ஒட்டு மாதம் எல்லா மாசாவுடைய மாவட்டையும் சேர்த்து பார்த்தா அங்குள்ள ஒரு மாதம் கீழாகாது. ஆமாம், ராய்ப்பூரில் 1000 பேர் வராங்க. அதனால் நாங்கள் போகல சொல்லி நான் 1000 பேர் வராங்க. அதே மாதம் கங்கூரில் ஒரு பெரிய மாதம் அரிசி தானா போல 6 மாதம் இருக்குது. ஒவ்வொரு மாதத்துலையும் 300 பிள்ளைங்க, 200 பிள்ளைங்க, 500 பிள்ளைங்க, 600 பிள்ளைங்க, எல்லாம் 200 பிள்ளைங்க போகிறாங்க. ஆனால் தேவமந்தில் வந்து ஒரு மாதத்தில் 7000 பேர், இன்னொரு மாதத்தில் 5000 பேர், இன்னொரு மாதத்தில் 3000 பேர், 3 மாதம் இருக்குது. அங்கே சாரம்பூரில் 2 மாதம், அங்கேயும் ஒரு மாதத்தில் 5000 பேர், 2 மாதம் 3000 பேர். எப்படி இதெல்லாம் முடியும்? எங்கே வாசம் பண்ணுறாங்க? அவங்க அலையிறாங்களா? ஒரு ரூபா போகிறாங்களா? இல்லை, இருக்கிறதுக்கு எல்லாம் திருப்பி கொடுப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. அதாவது நம்முடைய சம்பாத்தியத்துக்காக வேண்டியே நேரத்தை ஒதுக்குறது நம்ம நாடு, தமிழ்நாடு பக்கம். அவங்க இல்லை, மார்க்கத்துக்காக வேண்டியே நேரத்தை ஒதுக்குறது அதிகம் அவங்க. அதனால தான் அவங்க தேவையில்லை. எல்லாம் மறை மகமார் போச்சுலாம் வர்றாங்க, நிறைய வர்றாங்க, தமிழ்நாடு வர்றாங்க, நல்லா ஹை லெவலாக சாப்பிட போகிறாங்க. யார் மாட்டாடுறாங்க சொல்கிறாங்க, மதராசிக்கு காணாமப்பா மகன்பா, மதராசிக்கு காணாம சுவாசிகள் நல்லா குடிக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படி உள்ளவங்க. அதனால் நம்மளாம் போகணும்னு சொன்னாக்க அதே மதரசாயகம் சாப்பிடணும் நல்லா குடிக்கிறாங்க உணவு எல்லா போய் எப்பாசிங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தெரியவங்களுக்கு வந்து இவங்களாம் அப்படி உள்ளவங்க உண்டு. ஆனால் வடநாட்டுடைய பெரியார்கள் வந்து முழுக்க முழுக்க அவருடைய கவனம் கூட அந்த மக்களுடைய கவனம் கூட உலமாக்க உலமாக்களை மரியாதையோடு பார்க்க வேண்டியவர் வந்து யாருமே எகத்தாமாவோ அது குறையோடு கண்ணோட்டத்திலேயோ அது தவறான கண்ணோட்டத்திலேயோ வாங்குவது ரொம்ப கம்மி பண்ணாட்டம். இங்கே அப்படிலாம் இல்லை. ஒரு இது வந்து நம்ம தயார் பண்ணி ஜமாத்தில் அப்படின்னாக்கா போயிட்டு வந்தபடி முதல்ல பார்க்குற வர்ற உஸ்தாது நமக்கு அனுப்பிச்சல அவ்வளோ வேலை பார்க்குறேன். ஒரு நாளைக்கு அவசரமாக சொல்லுவாங்க, எங்கேயாவது போகிறதுக்கு எதுவும் பார்த்து போயிட்டுனாக்கா அடுத்து இன்னைக்கு சுடுத்துருன்னு கேட்குறான். கேட்டால் பரவாயில்ல, போய் புத்தா படிக்கலாம், போய் புத்தர்கிட்ட போய் அஜித் சுற்றுலா போகிறாரு பாட்டுக்கு அப்படின்னு வந்து அஜித் அப்படிங்கிறான். காலையினாக்கா அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோடு பழக்கக்கூடிய பழக்கத்தை இங்கே உள்ள போயிடுச்சு. அவங்களாம் அப்படி இல்லை. ஆமாம், அது அவர் பாட்டு அந்த பழப்பான், அது பாடு அந்த பாட்டம் அந்த அவருக்கு பாட்டான். ஆனால் என்னன்னாக்கா அவங்க வந்து உலமாக்கள் நடத்துகிறாங்க. 2 நேரத்துக்கு வளர்க்குறது செய்கிறது எல்லாமே அவங்க மாதிரி நம்மளாம் முடியாது. தேவந்தில் நிறைய மாசாக்கள் இருக்குது. அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்தன்மை உள்ளவங்க எல்லாமே. காரி தெய்யூசா எவ்வளோ பெரிய மகான், அதான் ஹக்கீமுல் இஸ்லாம் பண்ண கிதாப், அருமையான கிதாப் கொடுக்குறது. அதை ரொம்ப முக்கியமான கிதாப். அவங்க வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமாக தேவதாஸ் அவடைய நாதனாக இருக்காங்க. வருஷமா 20 வயசில் பட்டவன் மேலே இருந்து 80 வயசு வரைக்கும் அந்த மாசாவை வந்து உயர்த்தி பிடிச்சி உலகளாவிய அளவுக்கு அதை கொண்டு வந்தாங்க. ரொம்ப திறமையானவங்க, அறிவார்ந்தவங்க. அவங்க ஒரு தடவை பையனை சொன்னாங்க, நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், அப்போத்தான் எனக்கு தெரியுது நம்மளோட அறிவாளியை வந்து விளக்குகிறதா நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சிச்சு. என்னங்க அப்படின்னு கேட்டாக்க, குரங்கு இருக்குதே நம்மளோட அருமையான வைத்தியம் செய்யக்கூடிய குரங்கு. அந்த ஊரில் வந்து அந்த நாட்டில் வந்து குரங்கு வந்து தேசிய விலங்கு, யாரும் அடிக்கக்கூடாது. என்ன செய்யறது? அப்போ விருந்தாளுக்கான விருந்தாளுக்கு சாப்பாடு சமைக்கணும், அது தூக்கிப்பட்டு என்ன செய்யறது? அதனால அந்த வீடு கிடக்குங்களா ரொட்டியில் நஞ்சை கலந்து பண்ணி தூக்கி போட்டார். இது திட்டு சாப்பிட்டு எல்லாமே அப்படின்னாரு. ஒரு குழம்பு வந்துச்சு, 3 வாட்சி நஞ்சு கலந்துருக்குன்னு சொன்னார். உடனே ஒரு சவுண்ட் குடிச்சு எல்லா குரலும் ஒன்று சேர்ந்துருச்சு. ஒன்று சேர்ந்து இதெல்லாம் நஞ்சு கலந்துருக்குது, இது என்ன செய்யலாம்? அதுக்கு போய் எதுக்கு ஆசைப்படுறீங்க? இந்த மரத்துடைய இலையை கூட்டிட்டு வாங்க,
அது சாப்பிடலாம் இருந்துச்சு. ஒன்றாந்து அந்த மரத்தை எப்படின்னு வந்து ஒரு பச்சை இலையை ஒரு கடி, அந்த ரொட்டியை ஒரு கடி, பச்சை ஒரு கடை ஒரு கடி. என்னது அந்த மரத்தை அந்த இதை நஞ்சை வந்து முறிக்கக்கூடிய தன்மை அந்த இலைக்கு இருக்கு. அந்த மாதிரி அதை செஞ்சு சொல்லி சொல்றாங்க. நம்மளோட வயிற்று சேர்ந்தது குரங்கு. இப்படி ஒவ்வொன்றா சுட்டு வந்தாங்க. அவ்வளோ பெரிய ஆட்டை உள்ளவங்க, பெரிய உள்ளவங்க. அந்த மாசாவுடைய அது யாரு? அவங்க காசிம் காமத்துடைய தாதா. அவங்க காசிம் ஆரம்பித்தாங்க. அவருடைய மகனார் வந்து முகமது அப்துல்லாலி. அவங்க ஆரம்பித்த புதுசில் மாசாவுக்கு ஒரு நாசிரா ஏற்படுத்துகிறாங்க. முதரிசா ஏற்படுத்தி அப்பா நீ மாவுல சேர்த்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்னங்கிறாரு, நம்முடைய உஸ்தாது அவர் காசிம் அப்துல்லாலி, அவருடைய மாணவர்கள் நம்மளாம் வந்து யார் முகமது யக்கூப் மௌலானா, ஷேகுல் ஹாஜா முகமது ரசீல் சாஹிப், இவங்கெல்லாம் அவருடைய மாணவர்கள். இவங்கெல்லாம் உஸ்தாது போட்டாங்க. எப்படி மாலை சேர்க்கறது புரியலை. கேட்குறாங்க உஸ்தாத் அவர்களே எப்படி மாலை சேர்க்கறது? அது எனக்கும் தெரியலப்பா அப்படின்னாங்க. ஒரே கவலையோட அழுதுகிட்டு இரவில் தொழுதுட்டு படுத்துக்காக சல்லல்லாஹு கனவுல தோன்றிட்டாங்க. தோண்டி சொல்கிறாங்க, ஒன்றும் கவலை இல்லை, என் கூட வா அப்படின்ட்டு நேராக கூட்டு போய் அந்த தேவபந்த் மாசால ஒரு கிணறு இருந்துச்சு. இந்த கிணத்துல நான் உட்காரேன். கிராமத்தால் வரைக்கும் இத்தனை மாடுகள் இங்கே ஓத வருவாங்களோ அவங்களாம் வந்து என்கிட்ட தண்ணி வாங்க வருவாங்க, பால் வாங்க வருவாங்க. நீ பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. நான் பார்த்துட்டே உட்காந்தாலாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒன்றாக வந்தாங்களாம். எல்லாத்தையும் முகத்தி பாய்ச்சினாங்களா, அந்த காலேஜ்னாங்களா, யார் யார் வந்தாங்க எனக்கு முகம் அப்படின்னு தெரியுது அப்படின்னாங்க. ஒரு மாணவர் ஒரு வாசல் வந்தாரு சொன்னாங்க, இந்த மாணவர் ரசூலுல்லாஹ்ட்ட தண்ணி வாங்கி குடிச்சவர், பால் வாங்கி குடிச்சவர் மசத் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா பார்த்து மாசாவை சேர்த்தாங்கன்னா அவங்களாம் பெரிய பெரிய தியாகம் பார்த்தாங்க. தானே வந்து அப்போ அவங்க அவங்களாம் பெரிய தியாகம், பெரிய மகான்கள். அவங்களாம் 1000 கிதாபு இருக்காங்க, ஒரு கிதாபு 1000 கிதாபு இருக்காங்க பெரிய. இந்த மாதிரி பெரிய தியாகத்தோடு அவங்க வாழ்ந்தவங்க. அவங்க அந்த மகமத்துலாளி எல்லாம் ஒன்றா உட்காந்து சேர்ந்து யோசிக்கிறாங்க. சரி, அவங்களாம் எளிமையாக வாழக்கூடியவங்க. குடிசை விட்டு தான் குடிசை விட்டுது. அப்போ மதுரத்துலாளி ஒரு இடத்த வாங்கினாலாம். புஸ்தகம் வரும்போது ஒரு குடிசை கட்டினா, குடிசை விட்டாலாம். பட்டு சொன்னாங்களா, அல்லா எனக்கு வீட்டை கொடுத்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லது ஊருக்குள்ள சொன்னாங்க. போய் ஊருக்குள்ளா எனக்கு வீட்டை கொடுத்தா சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க எளிமையாக வாழக்கூடியவங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, அவங்க மாசாக்கு பில்டிங் கட்டலாமா, அதை குடிசை போடலாமா. பில்டிங் கட்டினாக்க வீடு அதிகமாக போயிடும். குடிசை போட்டாக்கா மசாலா செஞ்சுக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்களா, அரசாங்க காலகாலமாக இருக்கக்கூடியது, நல்லதை கட்டிக்கலாம் பண்ணலாம். அதெல்லாம் முடியாது, வேஸ்ட் மீன் வரையக்கூடாது அப்படின்னாங்களாம். அன்னைக்கு இரவுல மௌலானா ஏற்கனவே இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லுல தோண்டி ஒரு கோடை கிழிச்சு இது மேலே நீ பில்டிங் கட்டிங்க சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கோடை அப்படியே இருக்குது. அங்கேயே வந்து சொன்னாங்க, எல்லா மக்களும் மூத்தானவங்க ஜனாதா வந்து தொழுவாங்க. அது இல்லாமல் நல்ல பாடம் வராத மாணவர்கள்லாம் ஹாபிஸ்லாம் அங்கே போய் உட்காந்து ஒரு தடவை போதுன்னா நல்ல ஆக்ஷன் பக்கத்து அந்த மாதிரி ஒரு இடமா அங்கே இருக்குது. எங்கள் திருவண்ணாமலை இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி பார்வை உள்ளது தரும். அந்த மாதிரி பார்வை உள்ளவங்க தான் அப்போ தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. ஆமாம், அமித்ஷா காஷ்மீர் வந்து உஷா இருந்தாங்க. போனமான யாவசத்து, சாதாரண யாவசத்தில் இல்லை, கொஞ்சம் யாவசத்தில் இல்லை. ஏதெல்லாம் சொல்ல வரனாக்க, பெரியார்களை சந்திக்கிறதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய மாற்றக்கூடாது உனக்கும் தெரியும். ஆனால் நமக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட நமக்கு உள்ளூர ஒரு விதமான ஒரு இது இருக்க நம்மள
தீய வழியோடு தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை போகுது. அந்த அனுஷா காஷ்மீர் அப்துல்லாலி மதினா போயிருக்காங்க. மதினா லைப்ரரியில் ஒரு அரபி கிதாப் மாரக சட்ட கிதாப் இருந்துச்சு. அதை பார்த்து இது நல்லா இருக்குது, ஒரு பெரியல கொடுங்க. ஆனால் தர முடியாது, கொண்டு போய் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அப்போ கேட்டாங்களா, சரி நீங்கள் உட்காந்து படிக்கிறதுக்கான வந்துருக்கீங்களா, அதை படிச்சுக்கோங்க. 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 130 பக்கம் இருக்குது. அப்படியே படித்தாங்க. படிச்சுட்டு வந்து ஊருக்கு வந்து அதை அப்படியே எழுதி ஒரு பெரிய அமைச்சுக்கிட்டு ஒரு பெரிய அது நான் கேட்டாங்களா, நான் படித்த மாதிரியே இருக்குதா மாதிரியே இது இருக்குதா வாட்சி விடலாம். வாட்சி விடலாம், ஒரு எழுத்து அச்சரம் கூட மாறாமல் அப்படியே அதே மாதிரி இருக்குதான். அப்போ எவ்வளோ பெரிய யாவசத்தை கொடுப்பாங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு தடவை வெளியூர் போயிட்டு வந்தாங்க. ஒரு மாவட்ட சட்டத்தில் டக்கு யாருக்கு உற்சாகம் கிடைக்கல. அதுக்கு எல்லாருக்கும் தான் தேடி பக்கம் கிடைக்கல. இப்போ அவங்க வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, அப்படியா இந்த சட்டமா, இந்த சட்டத்துக்கு விளக்கம் நான் பார்த்துருக்கேன். எப்போ தெரியுமா, 40 வருஷமா பார்த்துருக்கேன். 40 வருஷத்துக்கு என்ன பார்த்துருக்கேன், லைப்ரரியில் இந்த இடத்துல அந்த கிதாப்பை நான் பார்த்துருக்கேன். அப்போ எழுதலாம் போனாங்க. கரெக்டாக அதே மாதிரி நான் சொன்ன இடத்துல அந்த கிதாப்பு எழுதி வந்தாங்க. அதை விட கிடைச்சது சொல்லலாம். எவ்வளோ ஒரு அவசியம் எல்லாம் கொடுத்து மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம், அது நம்ம ஒரு எல்லாத்தாலும் அவங்களுடைய கடைசி 3 வருஷத்துக்கு இசால் போட்டாங்க. முன்னால் வரல அவங்க வந்து, ஆந்திரில் வரல அவங்க வந்து, கடைசி கட்சியில் வந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட அதிகமான அதிர்ச்சிகளை இது பண்ணது அப்போ ஒரு இல்லத்தவங்க. அப்போ ஒரு இல்லத்தில் உட்காந்துருக்காங்க, எல்லா சாதகம் வந்திருக்காங்க. அப்போ சல்லல்லாஹு கேட்குறாங்க, யாருக்கு வேணும் தனி துணியை விரிங்க, நான் அதில் கொட்டி எடுத்து போக மாட்டாங்க. யாருமே சரியா அவங்க நினச்சுவாங்க, ஆமாம் விரிச்சாரா, யாரும் சொல்ல கொட்டி பண்ணுறான் சொல்ல அப்படி கொண்டு கொஞ்சிக்கலாம் ஒன்னே கொஞ்சம் எவ்வளோ வைப்பான் தெரிஞ்சு தரான். அதுலேருந்து அவருக்கு எந்த வாசமும் மறக்கவும் இல்லை. என்ன சொல்லலாம் அப்படியே ஞாபகம் தருவான். இதே பெரியவங்க சொன்னது அப்படி கேட்குங்கிறது இதுதான். சொல்லா சொன்னாங்க, துணியை கொண்டா பெரிய போற எடுத்துக்க வேண்டாங்க. அவருக்கு வந்து இது எதுன்னு சொன்னாலும் யோசிக்கல, உடனே செஞ்சாங்க. நல்லா மாடல் கொடுத்தாங்க. எப்படி மாடல் கிடைச்சு அந்த மாதிரி கடைசி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஈமான் கொண்டவங்க. ஆனால் எல்லா சஹாபாக்களையும் விட அதிகமான ரிவாயத்துகளை ராவிகளோடு மாற்றமில்லாமல் லப்ஸில் மாறாமல் அப்படியே சொல்லக்கூடிய பக்குவம் அபூஹுரைரா அந்த கிடைச்சு. அபூஹுரைரா என்ன தெரியுமா, பூனையுடைய தன்மைன்னு அர்த்தம். எப்படி பாலை பார்த்தோடனே பூனை சுற்றி வருதோ அந்த மாதிரி சரதாரத்தை சுற்றி வருவாங்களாம். ஏதாவது தரம் சொல்ல மாட்டாங்களா, ஏதாவது செய்ய மாட்டாங்களா அப்படிவாங்க. இன்னைக்கு யாரும் வந்து ஒரு விஷயம் சுற்றி வர்றாங்க, எங்கே வர்றாங்க, என்ன கேட்குறாங்க, எதுக்கு செய்கிறாங்களா, ஒன்றும் இல்லை. ஆமாம் பண்ணதே பெரிய விஷயம் வந்தாலும் இதுதான் செய்யலாம், உங்களுக்கு இதுதான் நிறுத்திட்டு வரும், பரவாயில்ல தவிர மோசமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்கள கூட என்ன கலாயம் நடக்க யோசிக்கிறது இல்லை. இதெல்லாம் பார்க்கறதாக்கா நீங்கள் வடநாட்டுக்கு போய் வந்தால் தெரிஞ்சு அதனுடைய இல்முடைய டேஸ்ட் ஆன்மீகத்துடைய அந்த இதெல்லாம் தெரியலாக்க மண்ணில் போகணும். நாங்கள் மறுமாதிரிலாம் போகக்கூடாது, போகணும் ஒன்றை போகலாம். ஒரு நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு ஒரு மாதம் வச்சுக்கணும், அப்படி போகணும். எவ்வளோ போய் தூக்கி போய் பிசாமல் போயிட்டே இருக்க வேண்டியது, யாரும் பார்க்கக்கூடாது, பிசாமல் போயிட்டுருங்க. 1 மாதம் 2 மாதம் போயிட்டு இருந்தால் அதனால் அப்படி இருந்தாங்க. அதை ஓத்துட்டு வந்திருந்தாங்க. அவருடைய சொந்த ஊரில் இருந்து மதராஸ் போனாங்க, அம்மா போனாங்க, முதல்ல போவாங்கன்னே போயிட்டு வாங்க. இடையே வந்தாங்களா, இடையில வரல. ஒவ்வொரு முடிச்சு பட்டா எடுத்து வீட்டுக்கு வந்தாங்க. 7 வருஷம். இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம், மகனை அனுப்பிட்டாக்கா 10 தடவை ஃபோன் பண்ணிடுறோம். அப்போ ஃபோன் வசதி அப்போ கிடையாது. ஃபோன் பண்ணிடுறோம், நேராக போயிடுறோம். பிள்ளைக்கு காசு இருக்கா தெரியலையே, இந்த காசு கொடுக்க போகிறோம்,
என்னென்னமோ செய்யறோம். ஆமா, அதான் என்ன அப்படிதா மாறுதா மாறிதா ஒண்ணு பாரு. இப்படியே ஓதுமைக்குள்ள பெட்ரோலை பண்ணாத பாடுபடுத்தியதாக. ஆமா, ஈரோட்டில் உஷா இருந்தாங்க. ஈரோட்டில் ஷரீஃபை சிங்கம் பார்த்துட்டாங்க. வெளியே சீதேவி ரொம்ப அவங்க மாதிரி இப்படிதான் அவருக்கு வந்து 13-14 மணி அவருக்கு இப்படியே அவர் சேர்த்து ஒரு சம்மந்தம் பண்ணார். ஒரு சம்மந்தம் சம்மந்தி பேசிக்கிறாங்க. அவர் யாராவது உங்களுக்கு இது பிடிங்க சொல்கிறாரு, எனக்கு 14 மணிங்க. அவர் நான் உங்களுக்கு இடிச்சவாயிட்டார். அவர் என்ன எனக்கு 15 மணிட்டார். அவர் இதை கேட்டு இந்த நைனாத்தில நான் எங்கள் வீட்டில் 13வது ஆளுட்டார். எங்கள் வீட்டில் நான் 13வது ஆளுட்டார். அவர் போதுமா? இந்த காலத்தில் அப்படி இருந்துக்காங்க. சரி, சொல்றது நோக்கம் என்னன்னாக்க கல்வியோடைய தாக்கம் அங்கே பார்க்கணும். எந்த பிரதிபலி இது பார்க்கவே மாட்டாங்க. சரி, நான் வசாலி ரம்துராலி மாமா ஷாஃபி ரம்துராலி போத போனாங்க. 7 வருஷம் போதுனாங்க. ஃபஸ்ட் மாணவராக வந்தாங்க, திறமையாக வந்தாங்க. நிறைய அவார்ட்லாம் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து மதிப்பெல்லாம் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாம் கொண்டு வந்தாங்க. அம்மா சந்தோஷப்படுவாங்க. அம்மா இதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. படா பிடிக்காராட்டேன். ஏம்மா நான் இதுக்காக வந்து உதவிக்கலையே, நீ பட்டம் வாங்குவ, இந்த மாதிரிலாம் அப்படி கொடுப்பாங்க. சமுதாய சேவை செய்வதை கொண்டு ஒன்றே எல்லாம் போய் கொண்டு எல்லாத்தையும் யாராவது எல்லாம் கொண்டு போட்டு பெருமையை வந்து கஷ்டம். இது ஒரு பெற்றோர்கள் பிள்ளை மேலே தரக்கூடிய பாசம் தான். பிள்ளைகளை தவப்புள்ள மாற்றணும், இதையும் மாற்றணும். ஆமாம், நேரத்தை சொல்லிடலாம். அதிலிருந்து குதி பார்த்து மஸ்தா காக்கிறோம். தாயார் என்ன செஞ்சாங்க? தன் மகனுக்கு இறை நம்பிக்கையை ஊட்டினாங்க. நல்லா சாப்பாடு கொடுப்பா, மனிதன் கொடுக்க மாட்டாங்கிற எண்ணத்தை சிறு புராயத்திலிருந்து ஊட்டிவிட்டாங்க. இன்னொரு பெரியார் அவங்க சொல்றாங்க, நான் ஆழமுள்ள அருவார்கள் என்ன நடக்குதுலாம் எனக்கு பார்க்கக்கூடிய ஆற்றலாம் நல்லா கொடுத்துட்டாங்க. அது எப்படிங்க ஆச்சரியமா இருக்குது? எப்படி கேட்டாங்க. அது என்னுடைய பெற்றோர் எனக்கு செஞ்சுள்ள தரப்பிட்டு. என்ன தரப்பித்து அப்படின்னா சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது எனக்கு ஊட்டி வளர்த்தாங்க. என்ன வளர்த்தாங்க? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவள் என்ன மகனே நீ சொல்லு. அவளை அரபிகள் அப்படி சொல்லுவாங்க, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு மை, அல்லாஹு ஷாஹிதி அப்படின்னு மகனே நீ சொல்லுனாங்க. நான் விளக்கம் தெரியாத காலத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் சொன்னாங்க. அதே போலதான் நான் பெரியவன் ஆக 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 எனக்கு எல்லாமே எனக்கு பார்வை தெரிஞ்சிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை அவங்க இந்த ஆர்வத்தில் தனிமை செஞ்ச காலத்தில் எவ்வளோ வாழ்க்கை 30 வருஷம் ஒன்று முடிச்சாங்க. இதனால 30 வருஷம் ஒன்று முடிச்சாங்க. ஹாஃபிஸ் குர்ஆன் 1 லட்சம் அதிகமாக படம், 1 லட்சம் 1 லட்சம் அதிகமாக படம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படி போகும்போது யுத்தத்துக்காக வேண்டி ஒரு கூட்டம் போயிட்டு, யுத்தத்துக்காக வேண்டி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. போகும்பொழுது இவங்க சொன்னாங்கன்னா, யுத்தத்துக்கு போகிறது பெரிய சிறந்த சேவை, அதான் நானும் போகலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன சொல்லிச்சான், போ 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 நல்லது அவனுக்கு நல்லது அடித்தான். என்ன நீ நான் நல்ல காரியம் யுத்தத்துக்கு போகிறீங்களே, நீ நல்லா போகலாங்கிறீங்க எனக்கு யோசிச்சு வந்தாலாம். நப்சுக்கு ஒரு தவஜோத் போட்டாங்களாம். நப்சே என்ன சொல்ல வர்ற அப்படின்ட்டாங்க. இல்லை நீ இதனால தனியாக இருந்த, யாரும் பேசவே இல்லை, இப்போ நீ வந்து இது விளங்க எல்லாத்தையும் சேர்ந்துருப்பில்ல, எனக்கு சந்தோஷம் இருக்கு. நான் யாரும் சேர மாட்டேன் சொல்லுவாங்க. சரி இன்னும் போ அப்படின்னு சொல்லிட்டான். திருப்பி என்ன சொல்லுறாங்க,
ஏன் சொல்கிறது? அவன் நப்சு சொல்லிச்சா, நாம் அதாவது நாங்கள் 10 பேர் சேர்ந்து சாப்பிடுவோம். சேர்ந்து அந்த மாதிரி உங்களை 10 பேர் சேர்ந்து சாப்பிட ஆக்குவாங்க. அது கூட்டாங்க சொல்லுவீங்கள, அது சந்தோஷம் இல்லையா? பண்ணலாம். அவன் சொன்னாலா, நான் 10 பேர் சேர மாட்டேன், தனித்தான் நப்சுடா என்னடா இது சொல்றதெல்லாம் மறுக்கிறாரு, என்ன இருப்போம் அப்படின்னு சொல்லிச்சான். ஆமாம், அவனுக்கு புரியல. என்னடா எல்லாத்தையும் நப்சு போக சொல்லுது, சந்தோஷப்படுது என்னன்னுட்டு யாரெல்லாம் நப்சுடைய சூழ்ச்சி புரியல, எனக்கு நடந்து கொண்டாடான்னு கேட்டாங்க. அப்போ நல்லா சொன்னானா, உன்கிட்ட திறந்தோடு இருந்து செத்து பிழைக்கிறத விட ஒரே இந்த விஷயத்து போயிடலாம்ல, அதுக்காக நான் போகிறான்னு சொல்லி சொல்லிட்டேன். நம்ம புரிஞ்சாலும் நப்சு எவ்வளோ மோசமானது, மனிதனை கெடுக்கிறதுக்கு நப்சு ஒன்றே போதுமானது. ஆனால் இப்படி 30 வருஷமா நோன்பு வச்சவங்களுக்கு யுத்தத்துக்காண்டி போறதுக்கான்னு வரும்போது நப்சு ஆழமா சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்னாக்க, நப்சுடைய சூட்சுமத்தை அதுதான் அவனுக்கு நம்ம வைக்கிறான். காரணம் என்ன அப்படின்னாக்க, இது வரைக்கும் நல்ல வழியிலேயே வாழ்ந்து காட்டியது காரணத்தினால அது நல்ல வழியிலே கொண்டு போவதற்காக வேண்டி நல்லா ஏற்பாடு செய்யலாம். அதனால நம்ம சொல்றது, நாம் நல்ல வழியில் போகணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணாலும் கூட எல்லாம் நம்ம தவறாக அப்படியே பிடிச்ச மாட்டாங்க. நாளைக்குள்ளே சொல்றது உண்டு. ஒரு மனிதன் பையத்து வாங்கினாலும் வாங்கலையோ, காலமான தஸ்மியாத் ஓதி, காலையில் யாசின் ஓதி, நம்முடைய முன்னோருக்கு ஏற்றி வச்சு மாலை சொல்கிற வாக்கியம் ஓதிட்டு அது டெய்லி செஞ்சாங்க, ஒரு காலம் பள்ளி தவற மாட்டான், நஜாதலையும் போக மாட்டான், எதிரையும் போக மாட்டான். ஆமாம், இது உண்மை. நீ பையத்து வாங்கலாம், அது அடுத்த பிரச்சனை இல்லாது. பையத்து வாங்கினா இணையலாம் பார்க்கலாம், இல்லையா தவறான வழி போகாமல் தன்னை தந்துக்கலாம் முடியும். இப்படித்தான் நான் நல்லா தன்னை கமிச்சு வாங்க, நம்மளை எல்லாம் தேடி கொள்வாங்க. கள்ளக்குறிச்சி திக்ர் மஸ்ஜித் சிஸ்தியா சேனல், சேலம்.